வணக்கம். செட்டிநாடு மீன் குழம்பு. அசைவ உணவு வகைகளில் மிகவும் சத்துக்கள் நிறைந்த உணவு மீன். மீன் குழம்புகளில் பல வகைகள் உண்டு. நாம் இப்போது செட்டிநாடு வகைகளில் செட்டிநாடு மீன் குழம்பை பற்றி பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மீன் 15 முதல் 16 துண்டுகள், தக்காளி 6, சின்ன வெங்காயம் 25, பூண்டு 20 பற்கள், கருவேப்பிலை 15 இலைகள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை 1/4 கப், புளி ஒரு எலுமிச்சை அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். செய்முறை: செட்டிநாடு மீன் குழம்பு செய்வதற்கு முதலில் மீன் துண்டுகளை நன்கு சுத்தமாக கழுவிக்கொள்வோம். பிறகு அதில் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து கிளறி 5 நிமிடம் ஊற வைத்துக் கொள்ளவும். பிறகு கடாயில் அடுப்பில் வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி அதனுடன் ஜீரகப்பொடி, உப்பு சேர்த்து வதக்கவும். நன்றாக வதங்கிய பின் தக்காளியை சேர்த்து நன்றாக கிளறவும். தக்காளி நன்கு வதங்கட்டும். பிறகு அதனுடன் மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, சிறிதளவு நீர் மற்றும் புளிச்சாறு சேர்த்து 20 நிமிடம் கொதிக்க விடவும். நன்றாக கொதித்ததும் மீன் துண்டுகளை சேர்த்து குறைவான தீயில் மூடி வைத்து 15 நிமிடம் மீனை வேக வைக்கவும். மீனானது நன்கு வெந்ததும் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினால் சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு தயார். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.